கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:17 ஜெபத்தில் இருந்த செய்திகளை கடந்து சொல்வோம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே, தாங்கியாதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியாதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவாம், அமேன், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராய் இருக்க, கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவாம், அமேன், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவாம், அமேன், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, மித்ருக்களான பலர் நன்றி மறந்தே சத்துருக்களாயினாரே, மித்ருக்களான பலர் நன்றி மறந்தே சத்துருக்களாயினாரே, சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவாம், சித்தம் செய்திடுவாம், சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவாம், சித்தம் செய்திடுவாம். நன்றியால் பாடிடுவாம், அமேன், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வாழ்ந்திடுவீர், அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வாழ்ந்திடுவீர், அளவில்லா திரு ஆக்கம் அதை நீர் அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர், அளவில்லா திரு ஆக்கம் அதை நீர் அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவாம், அமேன், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, சீயோனை பணிந்துனை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார், சீயோனை பணிந்துனை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார், சிந்தை வைத்தே சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே, சிந்தை வைத்தே சாதிக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். ஏசாயா 14:17. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். சரி, உலகத்தை வனாந்தரமாக, உலகம்ங்கிறதுக்கு இது ஒரு
கிரேக்க வார்த்தை. இதுக்கு காஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் மாஸ். KOSMOS KOMOS காஸ்மாஸ் உலகம். 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தும், இவ்வுலகத்தில் இருக்கிற ஆஸ்தி, பரலோகத்தில் ஆஸ்தி இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்களா ஆண்டவர் சொல்கிறார். ஆனா இந்த உலகத்துல ஆஸ்திகள் இருக்கும். அத காஸ் மாஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 4:13, அன்றையும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு. உலகத்தைங்கிறது ஆண்டவர் ஒரு லிமிடேஷன் கொடுக்கிறது. இதுல இருந்து இதுவரை உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அது லிமிடேஷன் தான் பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 4 சரி 1 யோவான் 9 யோவான் 1:9 யோவான் 1:9 உலகம் காஸ் மாசுக்கு அடுத்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். 1:9 யோவான், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியானொளி. 10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாக உண்டாயிற்று. காஸ் மாஸ் உண்டானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அடுத்து போகிறோம். ரோமர் 11வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 11:12, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதியருக்கு ஐஸ்வர்யம். இது இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்ற ஒரு வார்த்தை. அவருடைய தவறு, அவங்க என்ன பண்ணாங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிந்து விட்டாங்க. சரி, 2வது நம்ம பார்க்கறது, திரும்ப வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, ஏசாயா 14வது அதிகாரம் 17வது வசனம், உலகத்தை வனாந்தரமாக்கி. வனாந்தரத்திற்கு ஒரு கிரேக்க வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை வெல்டர்னஸ். வெல்டர்னஸ் கிரேக்க வார்த்தை யாரேமா. யாரேமா யாரேமா பாருங்க, ERE மா MIA ஏரேமா EME மேல ஒரு கோடு பாருங்க, MIA MIA எரேமா வனாந்திரம். வனாந்திரத்திற்கு ஒரு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களால் வாழ முடியாத இடம் வனாந்திரம். டெஃபினிஷன். மனிதரால் நம்ம சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத காட்டுல டிரான்ஸ்பர் போட்டு வந்துச்சு. தண்ணி இல்லாத காடுங்கிறது அங்க தண்ணி மட்டும் தான் இருக்காது, மற்ற எல்லாம் இருக்கும். இந்த வில்டர்னஸ்ங்கிறத நம்ம பைபிள் வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரத்தை மத்தேயு 15வது அதிகாரம் 33வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீஷர்களுக்கு கேள்வி, அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த யாரேமாவில் எப்படி கிடைக்கும்? அப்படிதான் சொல்லியிருக்காங்க கிரேக்க வார்த்தை யாரேமா. எப்படி கிடைக்கும்? பவுல் தன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் விளக்குறார். இந்த விளக்குறதற்கு என்னெல்லாம் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26 2 கொரிந்தியர் 11:26, அநேக தரம் பிரயாணம் பண்ணி நேன், ஆறுகளால் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், என் சுய ஜனத்தால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனத்தால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்திலே உண்டான மோசம். வனாந்திரத்திலே உண்டான மோசம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறோம். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, எரேமியா, எரேமோஸ். எரேமோஸ் எரேமோஸ் உங்களுக்கு எழுத விட்டு போச்சு.
சரி, எரிமோஸ் நான் சொல்றேன், வேணா எழுதிக்கோங்க. ERE மேல ஒரு கோடு, எரிமோஸ், MOS, எரிமோஸ், ERE, எரிமோஸ், MOS. லோன்லி, தனியாக இருக்கிற ஒரு இடம், லோன்லி. மத்தேயு 24வது அதிகாரம், எரிமோஸ் 24:26. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தப்பா போட்டிருக்கமா? ERE மேல கோடு, ERE, MOS, ராங், எரிமோஸ், இதான் தப்பு. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி, அதாவது கிறிஸ்து 2வது வருகையில, ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவான்னா, வனாந்தரத்தில் நீ கிளம்பிடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எரிமோஸ், லோன்லி, டெசலேட்டட் பிளேஸ், யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 31வது வசனம், 6:31. வனாந்திரத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். வனாந்திரத்தில் இருந்து, டெசலேட்டட். சரி, 3வதாக ஒரு பார்க்க போறோம், டிஸ்ட்ராய், அழித்து. டிஸ்ட்ராய், அழித்து. மொத்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 14வது அதிகாரம் 17 வசனம், உலகத்தை வனாந்திரம் வைக்கும், அதன் நகரங்களை அழித்து. அழித்துங்கிறதுக்கு என்னன்னா டிஸ்ட்ராய். இது ஒரு எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை. சமேட், சமேட், SASA மேல சமேட், MAD, சமேட், MAD, சமேட். இது என்ன பார்ப்போம். சமேட், டிஸ்ட்ராய். முதல் முறையாக இந்த அழித்து, டிஸ்ட்ராய் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தில் நாம் பார்க்கலாம். முதல் முறையாக யாக்கோபு ஒரு வருத்தத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 34வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிஷிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே டிஸ்ட்ராய், சமேட், டிஸ்ட்ராய் தான் முதல் முறையாக வருது. சரி, 2வது டிஸ்ட்ராய் நீங்க பார்க்கிறதுக்கு உபாகமம் 2வது அதிகாரம் 12வது 2:12. ஏசாவின் புத்திரரை, அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் அந்த ஸ்தானத்திலே குடியிருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாலும் தேடி தேசம் போடுவார், இவங்க எல்லாம் இருப்பாங்க, அவர்களை அழித்து சமேட் அப்படின்னு குடியிருப்பார். ஒரு எச்சரிக்கை நாம பார்க்க போறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 25வது வசனம், 4:25. நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்திலே வெகு நாள்கள் இருந்த பின்பு நீங்கள் உங்களுக்கு யாதொரு விக்கிரத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையும் பண்ணி உங்கள் தேவனுடைய கர்த்தத்துக்கு பொல்லாப்ப உண்டாக்க செய்தால் 26 தேசத்திலே இராமல் சீக்கிரமாக மற்றும் அழிந்து போவீர்கள். இதை செஞ்சா நீ அழிந்து போவீர்கள். சமேட். நியாயாதிபதியிலே இன்னொரு காரியத்தை பார்க்கணும். நியாயாதிபதிகள் இருக்கும் ஒரு கோத்திரத்தையே அழிஞ்சுறாங்க. 21வது அதிகாரம் 16வது வசனம். பென்யமீன் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே, இந்த கோத்திர பெண்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியல. சரி, ஓசியால ஒரு வார்த்தையை பார்த்து அறுத்து போகிறோம். ஓசியா 10வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகளை அழிக்கப்படும். சரி, டிஸ்ட்ராய் உங்களுக்கு காற்று. கடைசி அவனை பார்க்க போறோம். சிட்டி, பட்டணம். 14
17 உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரத்தை அழித்து. சிட்டி நகரம். இதுக்கு IR டவுன். IR ஐ மேல ஒரு ஆரோ போட்டிருக்க இருக்கு. சிட்டி. IR ரைட். இது டவுன், வில்லேஜ், ஆன்வார்ட். இங்க 2 வகையான காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்னு, மதில் கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குன்னா தெரியுதா உங்களுக்கு? HASER. மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், மேல ஒரு இந்த ஹேசர்ங்கிறதுக்கு உயர்ந்த மதில் கட்டப்பட்ட பட்டணம். உயர்ந்த மதில் கட்டப்பட்ட பட்டணத்திற்கு ஹேசர். சாதாரண வில்லேஜுக்கு, குட்டி கிராமத்திற்கு இந்த உயர்ந்த மதில் கட்டப்பட்ட ஹேசர உபாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்ப்போம். 3:5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதிலால், வாசல்களும், தாழ்பால், அரண்களால் இன்றி அவையெல்லாம் மதில் இருக்கு. மதில் இல்லாத பட்டணம் இருக்கு. மதில் உள்ள பட்டணத்திற்கு ஹேசர், இல்லாததுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டு. லேவியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 25வது அதிகாரம் 29வது வசனம். 25, 29. ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தல வீட்டை விட்டால், மதில் சூழ்ந்த அதை விற்கிறார் அவர். 31, மதில் சூழப்படாத கிராமத்தில் உள்ள வீடுகளும், மதில் சூழப்படாத ஒரு வசனத்தை வாசனம் அதை முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 5வது வசனம். 15:5. சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவு இருந்தார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமலேக்கியருடைய மதில் சூழ்ந்த பட்டணம் ஹேசர். லாங்குவேஜ் பார்த்துட்டோம், நம்ம வார்த்தைக்குள்ள வைக்கணும். ஓகே, இப்ப நம்ம வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீட்டுக்கு போக விடாமல் இருக்கவன் என்பார். இது ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தீர்க்க தரிசனமா இந்த தீர்க்க எங்க ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிற ஏசாயா 13வது அதிகாரம் 19வது வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையும் உள்ள பாபிலோனானது. கல்தேயர் பாபிலோன் ஒன்றுதான். உங்களுக்கு 14 நாள் பாருங்க. பாபிலோனுடைய ராஜா மேல் சொல்லும் வாக்கியமானது எல்லாமே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்றார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனானது தேவனால் சோதாம் குமாரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். ஒரு பாத்திரத்துல சாப்பாடு இருக்குதுங்க, இது பாத்திரம் அப்படி எல்லாம் கீழே கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். அப்படி டைம். இது தீர்க்கதரிசனம். 13வது அதிகாரம் 20வது வசனத்துல, இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை, தலைமை தோறும் அதில் ஒருவரும் தங்கியிருப்பதில்லை, அரேபியர் கூடாரம் போடுவதில்லை, மேப்பிள் மாதிரி இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசனம் சொல்றது நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, 2வது இதை குறித்து நம்ம அடுத்த ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 64வது அதிகாரம் 6
64:10. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயிற்று. 2 காரியங்கள். இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்யறாங்க, தேசம் முழுவதும் விக்கிரங்கள் நடங்குது. அப்ப 2 காரியம். ஒன்னு புறஜாதியாராக்கி பாபிலோனுக்கு செய்யறாரு, அதே காரியத்தை உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயிற்று, சியோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாக்கப்பட்டது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகத்துவமான எங்கள் ஆலயமும் அக்கினிக்கிரையாகி இன்பமான எங்கள் சாலங்கள் எல்லாம் பாழாயிற்று. இதெல்லாமே செய்ததுக்கு காரணம் ஒன்றுதான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ கோபம். சரி, எசேக்கியேல் 6வது அதிகாரம் 14. எசேக்கியேல் 6:14. நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவருடைய எல்லா வாசத்திலும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கலும் அதிகம் பாலக்கும். ஆனால் ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். திப்லாத்தின் நல்ல ஒரு உயரமாக உன்னதமாக இருந்த இடத்த தேவ கோபம் அது வனாந்தரமாச்சு, அது போல நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தேவ கோபத்தை அப்படி தன் கரத்தை நீட்டி இதை செய்வீங்கிறார். சரி, இதை சரி பார்த்தாச்சு. யோவேல் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம் 3வது. யோவேல் 2வது அதிகாரம் 3வது பக்கம் 1060. அவர்களுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவர்களுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும். அவர்கள் முன்பாக தேசம், முன்னான தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் பின்னான பாலான வனாந்தரத்தை போல இருக்கும். இவர்கள் ஒன்றும் தப்புவதில்லை. தேவ கோபம் வரும்போது வனாந்தரத்தை செழிப்பா மாற்றுவார். ஆனா நீங்க ஆண்டவர் விட்டுட்டு விக்கிரத்து போயிடுச்சுன்னா தேவ கோபம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அழிவை அவர் செய்ய வல்ல இருக்கிறார். சரி, இந்த கடைசி ஒரு வார்த்தையை வாசிக்க போறோம். செப்பனியா பக்கம் 1088. செப்பனியா 2வது அதிகாரம் 13வது 2:13. என்று 15 வாசிக்கிறவர்களுக்கு, நான் தான் என்னை தவிர வேறு ஒன்றொருமே இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்வசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் இதுவே. இது பாலும் மிருக ஜீவன்கள் தாவரமாகி போய்விட்டது. அதன் வழியாக போகிறவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். தேவ கோபம் ஒவ்வொரு இடத்து மேலேயும் தெரியாது. சரி, இல்ல 2வது செக்ஷனை நம்ம பார்க்க போறோம். முதல் காரியத்தை கண்டு 2வது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் செகண்ட் பார்ட். சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருக்கணும். சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுக்கு, இது என்னன்னு பார்ப்போம். சிறைப்பட்டவர்கள் நீதி போக விடாமல் இருக்குது, இது என்னன்றத விளக்கத்தை பார்த்து முடிக்கப்படும். எசாயா 45வது அதிகாரம் 13வது 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். ஆண்டவர் நீதியின்படி எழுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா கோபம் வரும்பொழுது என்ன செய்வார்னா, இங்க நம்ம பார்க்க, என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழியெல்லாம் சிறைப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடைய கிரயம் இல்லாமலும் பரிதாபம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டுடைய நீதியின்படி செய்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆனா இது ஆப்போசிட். இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசாயா 58வது அதிகாரம் 6வது 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடிகளின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறதும் சகல நோதின் உடை. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இது யார் செய்தார், எப்படி செய்தார் பார்த்து இந்த மதம் முடிக்க. இதை புரிந்து கொள்றதுக்கு எஸ்ரா எடுத்துக்கோங்க. எஸ்ரா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 5
8:9 எஸ்ரா இதை செய்தார். எஸ்ரா இருக்கு வாசிப்போமா, இதை செய்தது யார் அப்படின்னு நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி பர்ஷாவின் ராஜாவாகிய கோரேசின் முதல் வருஷத்திலே கர்த்தருடைய பர்ஷாவின் ராஜாவாகிய கோரேஸ் அவை எழுதினாலே அவர் என்ன செய்யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வானதான் வாசிச்ச டைம் ஓடிப்போம். இப்போ அன்றனி ஏவுறாரு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் போகலாம். நீங்கள் போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம், பரலோகத்தில் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் எனக்கு ராஜ்யத்தை தந்தது, யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தில் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சப்பா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வீட்டில் காப்பா, போ உங்க ஊருக்கு போய் தேவாலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரிடத்திலே ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவனோடு தேவன் இருப்பார். ஒரு புராஜா சொல்றாங்க, என்னை அவர் தான் ராஜாவாக்கியிருக்காரு, யார் யாரெல்லாம் நீங்க போறீங்களோ அவனோட உங்க கடவுள் இருப்பார். அவன் யூதாவில் இருக்கிற எருசலேமுக்கு போய் இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஒண்ணு நீ போக முடியல, காணிக்கை கொடு, சும்மா அனுப்பாத அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அனுப்புகிறார். இது ஒரு நல்ல தேவனுடைய நீதியின் பேச்சு செய்த மனிதன். ஆனா செய்யாதவனுடைய நிலைமை, பாபிலோன் ராஜா நிலைமை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை வனாந்தரமாக்கி நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் இவன். ஜபிச்சு முடிப்பாமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகள் பெருது, ஆசீர்வாதங்கள் பெருது. எமற்ற உதவ ஜபனீஸ்வரரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை பிட்டு கொடுக்க நிர்வாக நான்மைக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிவங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நாளைக்கு காலையில் சங்கீதத்தை நான் கிளாஸ் எடுப்பேன். நாளைக்கு நான் இங்கிருந்து ஊருக்கு கிளம்புறேன். போகிறதுக்கு முன்னாடி சங்கீதத்தை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.